வாங்க ஒரு சிம்பிளான விஷயத்த பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். ஒரு பெரிய சரிவுக்கு முன்னாடி ஸ்டாக் மார்க்கெட் நமக்கு சில சிக்னல்ஸ் கொடுக்கும். அந்த வார்னிங் சைன்ஸை எப்படி சரியா புரிஞ்சுக்கிறதுன்னு தான் நாம இன்னைக்கு விளக்கமா பார்க்க போறோம். சரி, இந்த விஷயத்த ஒரு சின்ன உதாரணத்தோட ஆரம்பிக்கலாம். இங்க பாருங்க, சுனாமி வர்றதுக்கு முன்னாடி கடல் உள்வாங்கும், மழை வர்றதுக்கு முன்னாடி மேகம் கருக்கும். இது எவ்வளவோ உண்மையான விஷயம் இல்லையா? இயற்கை நமக்கு எப்பவுமே ஒரு பெரிய நிகழ்வுக்கு முன்னாடி ஒரு வார்னிங் கொடுக்குது. அப்போ ஒரு கேள்வி வருது. இயற்கை இப்படி வார்னிங் கொடுக்கற மாதிரி நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டும் ஒரு பெரிய கிராஷுக்கு முன்னாடி அதே மாதிரி வார்னிங் கொடுக்குமா? இதுதான் இன்னைக்கு நாம அலசி ஆராய போற முக்கியமான கேள்வி. நிச்சயமா கொடுக்குது. அந்த வார்னிங் சிக்னல்ஸ்க்கு டெக்னிக்கலா ஒரு பேர் இருக்கு. அதுதான் பேரிஷ் சார்ட் பேட்டர்ன்ஸ். சிம்பிளா சொல்லணும்னா கரடியோட அறிகுறிகள். மார்க்கெட்ல பியர்ஸ், அதாவது கரடிகள்னா யாரு? விலைய கீழே தள்ளி விக்கிறவங்க. சோ இந்த பேட்டர்ன்ஸ் ஒரு ஸ்டாக் சார்ட்ல தெரிய ஆரம்பிச்சா அதோட விலை கீழே போக போகுதுன்னு ஒரு சிக்னல் நமக்கு கிடைக்குது. சரி, அப்போ இன்னைக்கு நம்மளோட பயணம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். முதல்ல இயற்கையோட வார்னிங்கையும் மார்க்கெட்டோட சிக்னல்ஸையும் கனெக்ட் பண்ணுவோம். அப்புறம் ட்ரெண்ட் மாத்தக்கூடிய ரிவர்சல் பேட்டர்ன்ஸ் பத்தி பார்ப்போம். அதுக்கப்புறம் இறக்கத்தை தொடர வைக்கிற கண்டினியூஷன் பேட்டர்ன்ஸ். அது மட்டும் இல்ல, பிரஷரை ஏத்தி இறக்கத்தை உண்டாக்குற பிரஷர் பேட்டர்ன்ஸ். கடைசியா இதையெல்லாம் எப்படி சேஃபா யூஸ் பண்றது, அப்புறம் பயத்தை எப்படி ஒரு வாய்ப்பா மாத்துறதுன்னு பார்க்கலாம். வாங்க உள்ள போலாம். முதல்ல நாம பார்க்க போறது ரிவர்சல் பேட்டர்ன்ஸ். இது என்னன்னா, மார்க்கெட்டோட மூடு நல்லா பாசிட்டிவா மேல போயிட்டு இருக்கும்போது சட்டுன்னு எப்படி நெகட்டிவா மாறி கீழே வரப்போகுதுன்னு காட்டுற சிக்னல்ஸ். இதுல நம்ம பார்க்குற முதல் பேட்டர்ன் டபுள் டாப். இதுக்கு ஒரு நிக்நேம் இருக்கு, M4 மடர். ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, ஒரு ஸ்டாக் நல்லா ஏறிட்டே இருக்கும்போது அதோட வேகம் குறையுது, இனிமே கீழே வர வாய்ப்பு இருக்குன்னு காட்டுற ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான சிக்னல் இது. சரி, இந்த எம் பேட்டர்ன் எப்படி உருவாகுதுன்னு பாப்போமா? முதல்ல பிரைஸ் ஒரு ஹை பாயிண்ட்டை தொடும். அது முதல் உச்சி. அப்புறம் கொஞ்சம் இறங்கி திரும்பவும் அதே ஹை பாயிண்ட்டை உடைக்க ட்ரை பண்ணோம், ஆனா முடியாது, ஃபெயில் ஆயிடும். இது ரெண்டாவது உச்சி. இப்ப பார்க்க எம் மாதிரி இருக்கா? அந்த எம்மோட நடுவுல ஒரு பள்ளம் இருக்குல்ல, அதத்தான் நெக்லைன்னு சொல்லுவோம். எப்போ அந்த நெக்லைனை உடைச்சுக்கிட்டு பிரைஸ் கீழே வருதோ அதுதான் பக்கா செல் சிக்னல். ஏன்னா அந்த லைன் உடையதுன்னா வாங்குறவங்களோட கண்ட்ரோல் போயிடுச்சு, இனி விக்கிறவங்க தான் ஆதிக்கம் செலுத்த போறாங்கன்னு அர்த்தம். அடுத்ததா நம்ம பார்க்க போற பேட்டர்ன் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ். இதுக்கு ஒரு செல்லப்பெயர் இருக்கு, மன்னன் வீழ்கிறான். இதுல 3 மலை மாதிரி உச்சிகள் இருக்கும். இது எதை காட்டுதுன்னா, மார்க்கெட்டை மேல கொண்டு போன காளைகள், அதாவது புல்ஸ், இப்போ முழுசா சோர்வடைஞ்சிட்டாங்கன்னு அர்த்தம். இது எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பாருங்க. முதல்ல ஒரு சின்ன உச்சி, அது லெஃப்ட் ஷோல்டர். அப்புறம் அதை விட உயரமான ஒரு சென்டர் உச்சி, அதுதான் ஹெட். கடைசியா பலவீனத்தை காட்டுற மாதிரி இன்னொரு சின்ன உச்சி, அது ரைட் ஷோல்டர். இதுலயும் இந்த 3 உச்சிக்கும் கீழே ஒரு பேஸ் லைன் இருக்கும், அதுதான் நெக்லைன். எப்போ பிரைஸ் அந்த நெக்லைனை உடைச்சு கீழே இறங்குதோ அப்போ தாராளமா செல் பண்ணலாம். இது ஒரு தெளிவான சிக்னல். ஓகே, ரிவர்சல் பேட்டர்ன்ஸ் பார்த்தாச்சு. அடுத்து நாம பார்க்க போறது கண்டினியூவேஷன் பேட்டர்ன்ஸ். பேர்லயே இருக்கு பாருங்க, தொடர்ச்சி. அதாவது ஏற்கனவே இறங்கிட்டு இருக்கிற ஒரு மார்க்கெட்ல ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு மறுபடியும் எப்படி இறக்கத்தை தொடரும்னு காட்டுறது தான் இது. இதுல 2 முக்கியமான பேட்டர்ன்ஸ் இருக்கு. ஒன்னு பேர் ஃபிளாக், இன்னொன்னு பேர் பென்னன்ட். ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் வேலை செய்யும். முதல்ல ஒரு பெரிய சரிவு வரும், அதை நாம கம்பம், அதாவது போல்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் பிரைஸ் கொஞ்சம் சைட்வேஸ்ல போகும், அது ஒரு செவ்வக வடிவுல, அதாவது ஒரு சேனல் மாதிரி இருந்தா அது பேர் ஃபிளாக். அதுவே ஒரு சின்ன முக்கோண வடிவுல இருந்தா அது பேர் பென்னன்ட். அவ்வளவுதான் வித்தியாசம். இங்க நீங்க ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. இந்த பேட்டர்ன்ஸ்லாம் ட்ரெண்ட் ரிவர்சல் கிடையாது, தயவு செஞ்சு குழப்பிக்காதீங்க. இது வெறும் ஒரு சின்ன ரெஸ்ட் தான். டவுன் ட்ரெண்ட்ல போற மார்க்கெட் ஒரு சின்ன மூச்சு வாங்கிட்டு திரும்பவும் அதே வேகத்துல கீழே போகும், அதுக்கான அறிகுறி தான் இது. சரி, நம்ம லிஸ்ட்ல 3ஆவதா இருக்கிறது பிரஷர் பேட்டர்ன்ஸ். ஒரு ஸ்ப்ரிங்க அழுத்திட்டே இருந்தா என்ன ஆகும்? ஒரு கட்டத்துல அது வெடிச்சுக்கிட்டு வெளியே வரும்ல, அதே மாதிரி தான் பிரஷர் ஏறி ஏறி ஒரு கட்டத்துல உடைச்சுக்கிட்டு விலை கீழே விழும். அதை காட்டுறது தான் இந்த பேட்டர்ன்ஸ். இதுல முதல்ல பார்க்கறது ரைசிங் வெட்ஜ். இதுக்கு நிக்நேம் தி ஸ்குவீஸ். இது பார்க்க கொஞ்சம் ஏமாத்துற மாதிரி இருக்கும், ஏன்னா பிரைஸ் மேல தான் போயிட்டு இருக்கும், ஆனா ஒரு குறுகலான பாதைக்குள்ள மாட்டிக்கிட்ட மாதிரி போகும். இது எதை காட்டுதுன்னா, மேல போறதுக்கான வேகம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வருதுன்னு அர்த்தம். நான் சொன்னல, இது ஒரு ட்ராப்னு. பார்க்கறதுக்கு அப் ட்ரெண்ட் மாதிரி தெரிஞ்சாலும் அதுல மாட்டிடாதீங்க. உண்மையான சிக்னல் எப்போ வரும்னா, அந்த கீழே இருக்கிற சப்போர்ட் லைனை உடைச்சுக்கிட்டு பிரைஸ் கீழே விழும் பாருங்க, அப்போதான் ரொம்ப ஷார்ப்பா ஒரு ஃபால் இருக்கும். ஸோ கவனமா இருங்க. அடுத்த பிரஷர் பேட்டர்ன் டிசெண்டிங் ட்ரையாங்கிள். இதுக்கு ஃப்ளோர் பிரேக்ஸ், அதாவது தரை உடைகிறதுன்னு நிக்நேம். இது ஒரு போர்க்களம் மாதிரி. ஒரு பக்கம் செல்லர்ஸ் ரொம்ப அக்ரெசிவா விலைய கீழே தள்ளிட்டே இருப்பாங்க,
இன்னொரு பக்கம் பையர்ஸ் ஒரு குறிப்பிட்ட லெவல்ல ஒரு தட்டையான சப்போர்ட் லைன்ல விலைய விழாம பாதுகாக்க போராடுவாங்க. இந்த இழுவரி போட்டியில என்ன நடக்கும்? அந்த தட்டையான சப்போர்ட் லைன் மேல பிரஷர் ஏறிக்கிட்டே இருக்கும். எத்தனை தடவை தான் பையர்ஸ் தடுப்பாங்க? கடைசியில அந்த சப்போர்ட், அந்த தரை உடைஞ்சிடும். அது உடையறப்போ பெரிய திடீர் சரிவு ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சரி, இப்ப நமக்கு பேட்டர்ன்ஸ்லாம் என்னென்னு தெரிஞ்சிருச்சு. ஆனா இத தெரிஞ்சுக்கிறத மட்டும் போதுமா? நிச்சயமா இல்ல. இத எப்படி ரிஸ்க் இல்லாம சேஃபா ட்ரேட் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு ஒரு சிம்பிளான 3 ஸ்டெப் சேஃப்டி ரூல் இருக்கு. ஸ்டெப் 1, ஐடென்டிஃபை, அதாவது ஒரு பேரிஷ் பேட்டர்ன் உருவாகுதான்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். ஸ்டெப் 2, கன்ஃபார்ம், அவசரப்பட்டு உள்ள குதிக்கக்கூடாது. அந்த முக்கியமான நெக் லைன் அல்லது சப்போர்ட் லைன் உடையிற வரைக்கும் பொறுமையா வெயிட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணணும். ஸ்டெப் 3, ப்ரொடெக்ட், இதுதான் ரொம்ப முக்கியம். எப்பவுமே ஒரு ஸ்டாப் லாஸ் செட் பண்ணணும். ஒருவேளை நம்ம கணிப்பு தப்பா போய் பேட்டர்ன் ஃபெயில் ஆனா கூட பெரிய நஷ்டம் வராம இந்த ஸ்டாப் லாஸ் நம்மள காப்பாத்திடும். இப்போ நம்ம முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கோம். இவ்வளோ நேரம் நம்ம கத்துக்கிட்ட இந்த விஷயங்கள் உங்க மைண்ட் செட்டே மாத்த போகுது. இனிமே மார்க்கெட் சரிவை பார்த்து பயப்பட தேவையே இல்ல. சரி, ஒரு குயிக் ரீகேப் பாத்துரலாம். இந்த டேபிள பாருங்க. டபுள் டாப், ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் ரெண்டுமே ரிவர்சல் பேட்டர்ன்ஸ். அதாவது மார்க்கெட் உச்சத்துல இருக்கு, ஜாக்கிரதையா இருன்னு சொல்லுது. பேர் ஃபிளாக், பேர் பென்னன்ட் ரெண்டும் கண்டினியூவேஷன் பேட்டர்ன்ஸ். சரிவு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்பவும் தொடரும்னு சொல்லுது. கடைசியா ரைசிங் வெட்ஜ், டிசெண்டிங் ட்ரையாங்கிள் ரெண்டும் பிரஷர் பேட்டர்ன்ஸ். அழுத்தம் அதிகமாகி ஒரு பெரிய பிரேக் டவுனுக்கு வழிவகுக்கும்னு எச்சரிக்குது. இப்போ யோசிச்சு பாருங்க, இந்த அறிவு உங்க கையில இருக்கு. இனிமே மார்க்கெட் விழும்போது உங்களுக்கு பயம் வராது. மாறா உங்க முதலீட்டை எப்படி பாதுகாக்கலாம், ஏன் இதுல கூட எப்படி வாய்ப்புகளை தேடலான்னு நீங்க யோசிக்க ஆரம்பிப்பீங்க. அப்போ இனிமே மார்க்கெட் விழும்போது உங்க கண்ணுக்கு தெரியறது பயமா இல்ல வாய்ப்பா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.